கவிஞர் எஸ்.டி. சுந்தரம் அவர்கள் 1940 முதல் 1970 வரை பாடக ஆசிரியராக பணியாற்றினார். அவர் சக்தி நாடக சபாவை ஆரம்பித்தவர். தமிழ்நாடு முதலமைச்சர் காமராஜரிடம் வந்து ஒரு நாள் ஒரு கோரிக்கை வைத்தார். காமராஜர் 15/7/1903 முதல் 2/10/1975 வரை 72 ஆண்டுகள் வாழ்ந்தார். எஸ்.டி. சுந்தரம் காமராஜரிடம், இதுவரை நாம் அநேக நற்காரியங்கள் செய்துள்ளோம், இவற்றை ஒரு செய்திப்படமாக எடுத்து வெளியிடலாமே, இலவச கல்வி, இலவச உணவு, இலவச சீருடை போன்றவற்றை தொகுத்து ஒரு சீரியலாக எடுத்து வெளியிடலாம், மக்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் என்றார். காமராஜரோ, நாம் நம் கடமையைத்தானே செய்துள்ளோம், இதை ஏன் படமாக எடுத்து நம்மை விளம்பரப்படுத்த வேண்டும், அப்படி எடுத்தாலும் எவ்வளவு செலவாகும் என்றார். ஐயா, சுமார் 3 லட்சம் வரை செலவாகும் என்று கவிஞர் எஸ்.டி. சுந்தரம் கூறினார். இதை கேட்ட காமராஜன் அதிர்ந்து போனார். அவரை பார்த்து சற்று கோபத்துடன், 3 லட்சமா? இப்படி ஒரு பெரிய தொகை என்னிடம் இருந்தால் 3 பள்ளிக்கூடங்களை திறந்து ஏழை மாணவர்களை படிக்க வைப்பேனே என்றார். இப்படி நாம் நிறைவேற்றிய கடமைகளை பெரிதாக பேசி பெருமைப்படாதீர்கள் என்று கடிந்து கொண்டார். எத்தனை உண்மையான காரியம் இது! இன்று நிறைவேற்றாத கோரிக்கைகளுக்காக நிறைவேற்றிவிட்டதாக பெருமைப்படுவோர் ஏராளம். ஆனால் தேவன் எதிர்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் அது பெருமையே. அப்பிரயோஜனமான ஊழியன் என் கடமையை மாத்திர நிறைவேற்றியுள்ளன் என்று கூறும்போது தேவன் எத்தனையாய் மகிமைப்படுவார். லூக்கா 14:11 தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். Luke 14:11 He who humbles himself will be exalted. One song. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் அன்பு கொண்டே, கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்தே தயவாய் நடத்துகின்றே, தயவாய் நினைவு ஒன்றே, கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. ஜெபம். நீங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறேன். நானும் தாழ்மையோடு வாழ்ந்து உம்மால் உயர்த்தப்பட கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.